மிஸ்டர் தம்புரான், நாங்க சிபிஐ ஆபீஸ்ல இருந்து வரோம். ஏன்பா போய் சொல்ற? நம்ம எர்ணாகுளம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வரோம். சிபிஐ இருந்து வர சொல்றீங்க? சனி புச்சவன வாய மூண்டு கம்ப்ளீரா. மிஸ்டர் தம்புரான், உங்களை ஓணம் பண்டிகை அன்னைக்கு ஒருத்தன் கொலை பண்ண போறான். தென்னங்கொலை உன்னை ஒருத்த சாவடிக்க வராயா? ஓ, சாதம் வடிக்க வரணும். எங்களிடத்தில் ஆல்ரெடி 3 கிராத்திகள் பணியில் உண்டு. பணியில இருந்தா சொட்டு வாங்கி கொடு. சொட்டையா? இவன சொட்டல்ல, வெள்ளி கொண்டை உண்டு. வள்ளியோட கொண்டா வள்ளிகிட்ட கொடுக்க வேண்டியதானே, அதையா நீ வச்சுருக்கிற? காதிய மறையா மாதிரி இவ்வளவு பேருக்கு கொண்டியே வச்சிருக்கானியா? எப்படியா உனக்கு காது கேட்கும்? உன்ன நரசிம்மன் ஒருத்த கொலை பண்ண வரான். கேட்டா கிட்டா சொறி விடுவான் கத்தியாலியா. ஏப்பா, காட்டுல இருந்து சிங்கம் தப்பிச்சு வந்துருச்சு. கையில தூக்கி போடு. காட்டுல இருக்கிற சிங்கம் மொத்தமா நம்ம கிட்ட மாட்டிக்கிச்சு. என்னைக்குடா காட்டுல இருக்க சிங்கம் நகநட்டெல்லாம் போட்டு வந்திருக்கு? நான் வீட்டுல இருந்து வரேன்டா, விடுங்கடா. நெக்லஸ் எல்லாம் போட்டுக்குது. இது பொம்பளை சிங்கம் தான். பொம்பளையா? சனி புச்சவன பொம்பளை தள்ளி போயிடலான்ட்டாங்கறியா? பொண்டாட்டிக்கிட்ட சிலிமிசம் பண்ற மாதிரி பண்ண கண்டத்துல கட்சி வச்சோம். கண்டமாயிடுவேன். யார பாத்திரா பொம்பளை சிங்கன்னு சொன்னா? நான் ஆம்பளை சிங்கண்டா. ஓ, அப்ப வண்டலூர்ல இருந்து தப்பிச்சுட்டு வந்த ஆம்பளை சிங்கம் நீ தானா? ஏய், நான் வண்டலூர்ல இருந்து தப்பிச்ச சிங்கம் இல்லடா, பெரம்பூர்ல இருந்து ட்ரெயின்ல வர தமிழ் சிங்கண்டா. தமிழ் சிங்கம்னா தமிழ் பொண்ணுங்க கற்ப பத்தி என்ன நினைக்கிற? தமிழ் பொண்ணுங்க மட்டுமா கருப்பு? வெஸ்ட் இண்டீஸ் பொண்ணுங்க கருப்பு, ஆப்பிரிக்கா பொண்ணுங்க கருப்பு. இவ்வளவு ஏன் நம்ம ஊரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கருப்பு தாண்டா. டொயும் டொயும் கேட்டா கற்ப பத்தி கேட்டா கருப்பு கலரை பத்தி சொல்றா. தமிழ்நாட்டு பொண்ணுங்க கற்ப பத்தி தெரியாதா? நான் இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டா போதுமே. சிங்கம் கற்ப பத்தி தப்பா பேசிருச்சுன்னு காட்டுல வந்து போராட்டம் பண்ணுவீங்க, கோர்ட்ல கேஸ் போடுவீங்க, சிங்கத்து மேலே முட்டை தக்காளி எல்லாம் அடிப்பீங்க. போதுண்டா சாமி, ஆள விடுங்கடா. சொல்லிக்கிறேமா எங்களை எவ்வளவு கூட்டிக் கொண்டு போகுது? தவறு, திருத்திக்கிறீங்க. நான் உங்களை கூட்டிட்டு போல, கடத்திக்கிட்டு போறேன். அரே பாகல், क्या सोच रहा है बदमाश? கடத்துறதா இருந்தா கார்ல கடத்துவாங்க, இல்ல வேன்ல கடத்துவாங்க. இப்படி 200 கிலோமீட்டர் நடக்க வச்சு கூட்டிட்டு போறேன். ஐ கான்ட் வாக் பத்மாஷ். எங்களே தான் ஒரு ஆட்டோல கூட்டிட்டு போ. இவங்க சொல்றது சரிதான். இந்தப்பா ஆட்டோ. அட ஒன்னே தான்ப்பா, நில்லுங்கிறல்ல. வாங்கடா வாங்கடா. இந்தப்பா ஆட்டோ, திரிசூலமலை வரைக்கும் போகணும். போலாம், 3 பேரை தான் ஏத்த முடியும். என்னது 3 பேரை தான் ஏத்துவியா? எனக்கே 3 பேர் இருக்கு. நரசிம்மான்னு ஒரு பேரு, கேப்டன் ஒரு பேரு, புரட்சி கலைஞர்னு ஒரு பேரு. அப்படின்னா என்ன மட்டும் தான் ஏத்துவியா? ஐயா, என்ன கொச்சல 3 பேரை தான் ஏத்துவேன். இப்ப என்ன பண்றது? சரி, நீங்க 3 பேரும் ஆட்டோல போங்க, நான் பின்னாடியே ஓடியாந்துறேன். ஏறுங்கடா வேகமா. அட, நாம இவங்களை கடத்திட்டுல வந்தோம், இப்படி தனியா விட்டு தப்பிக்க விட்டோமே. இந்தப்பா ஆட்டோ. அட ஒன்னே தான்ப்பா. அட நில்லுங்க. அட நில்லுப்பா. அட அட, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? எங்க தப்பிச்சு போயிருப்பீங்களோன்னு பயந்தே போயிட்டேன். அது எப்படி நாங்கள் தப்பிச்சு போவோம்? தப்பிச்சு போனீங்க ஆட்டோ காசு 150 ரூபாய் நாங்கள் எல்லாம் கொடுக்கணும். அதுதான் நீ வந்த பின்னே ஆட்டோக்கு காசு வாங்கி கொடுத்துட்டு தப்பிச்சு போலான்னு பிளான் செஞ்சோம். ஏண்டா சரியோ? சபாஸ்ரா, உங்களை மாதிரி முட்டாளுங்க இருக்க வரைக்கும் இந்த நரசிம்மா கிட்ட இருந்து ஒரு பய தப்பிக்க முடியாது.
நரசிம்மம் எதுக்கு இவங்களை கடத்தின்னு வந்த? புரியல, கொல்ல போறேன். ஏய், நீ கொல்லைக்கு போறதுக்கு அவங்களே எதுக்கு கூட்டு போற? அவங்க வீட்டுல கக்கூசுலாம் இல்லையா? ஏய், நான் கொல்லன்னு சொன்னது கொல்லைக்கு போற சொல்லலடா, இவங்களை கொலை பண்ண போறேன். நரசிம்மா எதுக்கு எங்களை கொலை செய்யணும்? நாங்கள் என்ன செஞ்சது? நீங்க என்ன தப்பு செஞ்சீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. பாகிஸ்தான் தீவிரவாதிக்கு துணை போயிருக்கீங்க. அடே பாவி, இருட்டா இருக்குதுன்னு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் துணை கூப்பிட்டாங்க. அதுக்கு துணைக்கு போனா நீ எங்களை எப்படி கடத்திட்டு வந்துட்டியே? ஏய், பஸ் ஸ்டாண்டா இருந்தாலும் சரி, பாகிஸ்தானா இருந்தாலும் சரி, தீவிரவாதிக்கு துணை போனா தப்பு தப்பு தான்டா. சரிப்பா, அந்த கொண்டையனும் தடியனும் தோண போனானுங்க கட்டிக்கிட்டு வந்த. ஒண்ணுமே தெரியாத முருகன் பையனை எது கட்டிக்கிட்டு வந்த? டேய், நான் என்ன கேன போயலா? தீவிரவாதிங்க சிபிஐக்கு எழுதி இந்த லெட்டர்ல முருகன் துணைன்னு எழுதி இருந்தது. அப்படின்னா இந்த முருகனும் துணை போனான்னு தானே அர்த்தம். அதனாலதான்டா இவனை கடத்திட்டு வந்தேன். நீ எதை வேணாலும் கடத்து, ஆனா நாங்க நேரத்தை கடத்த மாட்டோம். மிஸ்டர் அலெக்சாண்டர் சார்ஜ். ஏப்பா, செல்லுல தான் ஃபுல் சார்ஜ் இருக்கா, அப்புறம் எதுக்கு வீணா சார்ஜ் பண்ண சொல்ற? bloody idiot, I say shoot. மொக்க மொக்க எத்த காட்டுறாமல். என்ன சுட போறியா? சுடு. Don't shoot. நரசிம்மாவை காப்பாற்றணும்னு நினைக்காதீங்க மிஸ்டர் ராணா. என்னடா இது? ஒரு வாட்டி சுடும் போது ரிவர்ஸ்ல நீச்சல் அடிக்கிறான். குண்டு படாம டபாயிரம். இந்த உலகத்துல நரசிம்மாவை சுடுறதுக்கு இன்னும் குண்டே கண்டுபிடிக்கல. The one man army. ராணா, இவன் குறி வேணா தப்பலாம், என் குறி தப்பவே தப்பாது. இப்ப வேணா பாரு. No, Alexander, don't shoot. அட நீ சும்மா இரு, இப்ப பாரு. வேணாம், சொன்ன கேள். சுடாத. என்னடா சுடாத சுடாதன்றா? சுட்டு வேண்டா. இப்படி கோணமெல்லாம் குறி வச்சு பக்கத்துல இருக்கிறவன சுடுவேன்னு தெரிஞ்சுதான் சுடவானா சுடவானா தலப்பாடா அடிச்சுக்கிட்ட. நரசிம்மாவை சுடத்துக்கு என்ன சுத்திட்டியாடா? ராணா, வேலைக்காரங்கிட்ட எப்படி வேலை வாங்கினாலும் உனக்கு தெரியலப்பா. டே அலெக்சாண்டர், ராணாவை பார்த்து குறிவை, பக்கத்துல இருக்கிற நரசிம்மா அவுட் ஆயிடுவான். ஓகே ராணா, இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடு. கரெக்டா நரசிம்மாவை சுடுவான். முதல்ல தோல்ல சுட்டா, அப்புறம் நெஞ்சில சுட்டா, அடுத்தது எங்க சுட போறேன் தெரியும்.